கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே தீர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். வாழும்
முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடக்க வேண்டாம், இனியும் காலம் கடக்க வேண்டாம். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கண்ணுக்கு அணிகலனாய் சமநோக்கு பார்வை தந்தாய், மண்ணுக்கு அணிகலனாய் மனசேவை நீயும் தந்தாய், காதுக்கு இனிய ஞானம் தந்தாய், ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய், காதுக்கு இனிய ஞானம் தந்தாய், ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய், நல்லினிமை தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 31/7/2024. பாபா சொல்றாங்க, இன்றைய சக்கார முரளி. மீட்டி பச்சே, तुम्हें अपना टाइम वेस्ट नहीं करना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். अंदर में नॉलेज का सिमरन करते रहो. உங்களுக்குள்ள ஞானத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்படி நினைவு செய்து கொண்டே இருந்தால் தூக்கத்தை வென்றவராக ஆகிவிடலாம். கொட்டாவியும் வராது. கேள்வி கேட்குறாங்க பாபா. நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா தூக்கம் வரக்கூடாது, தூக்கத்தை வெற்றி அடையணும். சம்பாதிக்கிறப்போ கொட்டாவி வரக்கூடாது. முரளி கேட்டுட்டு இருக்கும்போதே வாய் திறந்து கொட்டாவி விடுறது, அது கூட நல்ல ஒரு ஸ்திதியினுடைய அடையாளம் இல்லை. ஊக்க உற்சாகத்தோட பாபா நினைவில், காட்லி ஸ்டூடெண்ட் என்ற நினைவில் இருந்து முரளி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு, புத்தி, ஆத்மா எல்லாமே நிறைஞ்சிட்டே இருக்குது. கேள்வி, तुम बच्ची बाफर फिदा क्यों हुई हो? फिदा होने का अर्थ क्या है? குழந்தைகள், நீங்கள் பாபாவிடம் ஏன் பலியானீர்கள்? பலி ஆகுவது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பதில், ஃபிதா ஹோனா அர்த்தாத் பாப்கி யாத்மே சமா ஜானா. பலியாகுவது என்றாலே அர்த்தம் பாபாவுடைய நினைவில் மூழ்கி விடுவதாகும். जब याद में समा जाती हो तो ஆத்மரூபி பேட்டரி சார்ஜ் हो जाती है. எப்போ நினைவில் மூழ்கி விடுகின்றீர்களோ அப்பொழுது ஆத்ம பேட்டரியானது சார்ஜ் ஆகி விடுகிறது. ஆத்மரூபி பேட்டரி நிராகார் பாப்சே ஜுட்டுத்தி ஹே. பாபா நினைக்கும் போது ஆத்மா என்ற பேட்டரி நிராகார பாபாவோடு இணைக்கப்படுகிறது, கனெக்ஷன் ஏற்படுகிறது. அந்த கனெக்ட் ஆகிறதுனால பேட்டரியானது சார்ஜ் ஆயிடுது. விக்ரம விநாஷ் ஹோ ஜாத்தே ஹே. விக்ரமமானது விநாசமாகி விடுகிறது. கமாய் ஜமா ஹோ ஜாத்தி ஹே. வருமானமும் ஏற்பட்டு விடுகிறது. எத்தனை விஷயம் பாருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பாபாட்ட பலியாகி இருக்கின்றோம். ஓம் சாந்தி. रूहानी बाबाइट रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். अब यहाँ तुम शरीर के साथ बैठे हो. இங்கே குழந்தைகள், நீங்கள் ஷரீரத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். மரண லோகத்தில் இந்த சரீரமானது நமக்கு கடைசி சரீரமாகும். இதுக்கப்புறம் என்னாகும்? फिर बाप के साथ शांति धाम में इकट्ठे होंगे. இந்த கடைசி ஜென்மத்தில், இந்த கடைசி சரீரத்தை விட்ட பிறகு என்னாகும்? நம்ம பாபாவோட சாந்தி தாமத்தில் ஒன்றாக இருப்போம். இந்த சரீரம் அங்கே இருக்காது. அடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு வருவோம். எப்படி வருவோம் சொர்க்கத்திற்கு? நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக வருவோம். அனைவரும் சேர்ந்து வரமாட்டோம். இப்பொழுது ராஜதானியானது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ஜெய்சி பாப் சாந்தி கா சுக கா சாகர். எப்படி பாபா சாந்தி கடலாக, சுக கடலாக இருக்கிறாரோ அதே போல குழந்தைகளும் சாந்தி கடலாக, சுக கடலாக பாபா ஆக்கி கொண்டிருக்கிறார். அடுத்து நாம் சாந்தி தாமத்தில் வீற்றிருப்போம். தோ பாப்கோ கர்கோர் சுக் தம்கோ யாத் கர்னா. அல்ல, இப்போ குழந்தைகள் நீங்கள் பாபாவையும் பரந்தாம வீட்டையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். यहाँ तुम जितना जितना इस अवस्था में बैठती हो तुम्हारे जन्म जन्मांतर की पाप भस्म होते हैं. இங்கே குழந்தைகள், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ
இந்த ஸ்தித்தில் அமர்ந்திருப்பீர்களோ அவ்வளவு ஜன்மத்தினுடைய பாவத்தின் சுமையானது அழிந்து போய்விடும். இதைத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுது. நெருப்பில் ஏதோ ஒரு பொருளை போட்டாலும் அது எப்படி பஸ்வம் ஆயிடுமோ, எரிந்து போய்விடுமோ, அதுபோல யோக அக்னியில் ஜன்மத்தினுடைய பாவத்தின் சுமை எரிந்து போய்விடும். சந்நியாசி कोई सर्वशक्तिवान से योग नहीं लगाते. சந்நியாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட பேர் என்ன சொல்கிறோம்? யோகிகள், மகான்கள், தபஸ்விகள், முனிவர்கள், அப்படி எவ்வளோ ஒரு பெரிய பெரிய டைட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா? யோகி அப்படின்னு எல்லோருமே நினைப்பதுண்டு. ஆனால் அவர்கள் சர்வசக்திவானை நினைப்பதில்லை. சர்வசக்திவானோடு அவர்களுக்கு தொடர்பு கிடையாது. वो तो रहने का स्थान ब्रह्म से योग लगाते हैं. அவங்க நினைக்கிறது எதை நினைக்கிறாங்க? பிரம்ம மகத்தத்துவத்தை, பரந்தாம வீட்டையே பகவான் என்று அதை நினைக்கின்றார்கள். அவர்கள் தத்துவ யோகிகள். பிரம்ம அத்வா தத்துவ से योग लगाने वाले हैं. பிரம்மம் தத்துவத்தோடு அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதால் அவர்களை தத்துவ யோகி என்று சொல்லப்படுது. यहाँ जीव आत्मा का खेल होता है. இந்த பூமியில தான் ஜீவ ஆத்மாக்களுடைய விளையாட்டானது நடைபெறுகிறது. பரந்தாம வீட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஸ்வீட் ஹோம். அந்த ஸ்வீட் ஹோமில் ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அந்த ஸ்வீட் ஹோம் போவதற்காக முழு உலகமுமே முயற்சி செய்துட்ருக்குது. சந்நியாசி பி கேட்டியும் பிரம்மமே லீன் ஹோ ஜாயே. சந்நியாசிகள் கூட கூறுவது என்ன? நாம் பிரம்மத்தில் போய் ஐக்கியமாகி விட வேண்டும் என்று தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியும் அவங்க செய்துட்ருக்குறாங்க. எசனி கேட்டி பிரம்மமே ஜாக்கர் நிவாசக்கரே. நம்ம பிரம்மத்தில் போய் வசிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறது கிடையாது. ஏத்துத்தும் பச்சே சமஜ் கயோ. ஆனால் இப்போ குழந்தைகள், நீங்கள் இதை புரிந்து கொண்டு விட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு குழப்பமான விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம். யஹா பாப்பாக்கர் சிர்ஃப் 2 அக்ஷர் ஹி समझाते हैं. இங்கே பாபா 2 வார்த்தை தான் புரிய வைக்கிறார். ஜெய்சி மந்திர ஜப்தே ஹேன்னா, எப்படி மந்திரம் ஜபிக்கிறாங்க இல்லையா? மந்திரம் வெரைட்டியாக இருக்குமா? இருக்காது. ஒரு சில வார்த்தைகளை தான் திரும்ப 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 உச்சரிச்சிட்ருப்பாங்க. சிலர் குருவை நினைப்பாங்க, சிலர் வேறு யாரையாவது நினைப்பாங்க. ஸ்டூடெண்ட் டீச்சருக்கும் யாத் கர்த்தே ஹே. ஒரு மாணவன் என்றாலே மாணவனுடைய நினைவு எப்போதுமே டீச்சரை பற்றி தான் இருக்கும். அபி தும் பச்சோக்கு சிறப் பாப் और घर ही याद है. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா மற்றும் பரந்தாம வீட்டினுடைய நினைவானது இருக்கிறது. பாப்சி தும் வர்ஷா லேத்தி ஹோ சாந்திதாம் और சுகதாம் கா. பாபாவிடமிருந்து நாம் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தினுடைய ஆஸ்தியை பெறுகின்றோம். வஹி தில்மே யாத் ரேத்தா ஹே. அதுதான் நம்முடைய உள்ளத்திலும் நினைவாக இருக்கிறது. மற்றபடி வாயினால் நம்ம எதுவுமே பேச வேண்டாம். புத்தி சி தும் ஜான்தியோ சாந்திதாம் கி பாஸ் சுக்குதாம். புத்தி மூலமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். சாந்திதாமத்துக்கு பிறகு சுகதாமம். ஹம் பெலே முக்தி மே ஃபிர் ஜீவன் முக்தி மே ஜாயங்கே. ஃபஸ்ட்டு முக்திக்கு செல்வோம், அடுத்து ஜீவன் முக்திக்கு செல்வோம். முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வல்லல் ஒரே ஒரு பாபா. बच्चों को बार बार समझाते हैं. பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் அடிக்கடி பாபா? தலைப்பில் கேட்டோம் இல்லையா? நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீர்கள். ஏனென்றால் ஜன்மத்தினுடைய பாவத்தின் சுமை தலை மீது இருக்கிறது. இஸ் ஜனம் கி பாப் ஆதி கோ பி ஸ்மிருதி रहती है. இந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்திருக்கிறோம் அதுவும் கூட நினைவானது இருக்கிறது. சத்தியுத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. என் பச்சி ஜான்தே ஹே ஜென்ம ஜென்மாந்தர் கி பாப்போ கா போஜா ஹே. இங்கு குழந்தைகள் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். என்ன தெரிஞ்சிட்ருக்கிறோம்? ஜென்மத்தின் பாவ சுமை இருக்கிறது. நம்பர் 1 ஹே காம் விகார் கா விகரம். நம்பர் 1 பாவ கர்மா எது? காம விகாரத்திற்கு அடிமையாகுவது நம்பர் 1 பாவ செயலாகும். இந்த பாவத்தை ஜென்மமாக செய்து வந்திருக்கிறீங்க. அடுத்து என்ன பாவம்?
பாபாவை நிந்தனை செய்தது மிகப்பெரிய பாவம். அவரை நிறைய நிந்தனையும் செய்திருக்கிறீங்கன்ட்டார் பாபா. बाप जो सर्व को सदगति देते उनको उनकी कितनी निंदा की है. பாபா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அந்த பாபாவை எவ்வளவு நிந்தனை பண்ணியிருக்கிறீங்க. ये सब ध्यान में रखना है. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு வாங்க. எந்த பாவம் செய்யலை எந்த பாவம் செய்யலைன்னு சொல்லாதீங்க. முக்கிய பாவங்கள் எது அப்படிங்கிறத பாபா நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். இந்த பாவம் ஜென்ரலாக எல்லா ஆத்மாவுமே பண்ணியிருக்குது. அப்போ ஜித்தனா ஹோ சக்கே, அப்போ அந்த பாவத்தெல்லாம் அழிக்கணும்னா இப்போ நீங்கள் எவ்வளவு முடியுமோ பாபாவை நினைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வாஸ்தமே வா சத்குரு கஹா ஜாத்தா ஹே, குரு भी नहीं है. உண்மையிலேயே ஆஹா என்று சத்குரு பாபாவுக்குத்தான் சொல்ல வேண்டும். அவர் குரு அல்ல. பாபா யார்? சத்குரு. வா குரு கா कोई अर्थ नहीं है. ஆஹா அப்படின்னு குரு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆஹா என்ன சொல்லணும்? எப்படி ஆஹா பாபா ஆஹா சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஆஹா சத்குரு. முக்தி ஜீவன் முக்தி வஹி தேத்தே என்ன, முக்தி ஜீவன் முக்தி அவர் தான் கொடுக்குறார் இல்லையா. குருத்துவம் அநேக, உலகத்தில் குரு நிறைய பேர் இருக்காங்க, சத்குரு ஒரே ஒருவர் தான். தும் லோகனே குருத்து போத் கியே ஹே, நீங்கள் குழந்தைகள் நிறைய குரு பக்தி பண்ணியிருக்கிறீங்க. ஹர் ஜனமே 2-4 குரு கர்த்தே ஹே. ஒவ்வொரு பிறப்பிலையும் ஜென்மத்திலுமே 2 குரு 3 குரு 4 குருட்ட போகிறது உண்டு. குரு கர்க்கே ஃபிர் और ஸ்தான் பர் ஜாத்தே. ஒரு குருகிட்ட போக வேண்டியது, அப்புறம் இன்னொரு குருகிட்ட போக வேண்டியது, இப்படி நிறைய குருமார்கள்ட்ட நீங்கள் போயிருக்கிறீங்க. शायद यहाँ से अच्छा रास्ता मिल जाए, ट्रायल करते रहते हैं. இந்த குருகிட்ட போனால் நல்ல வழி கிடைச்சிடாதா, அந்த குருகிட்ட போனால் இது சரியாயிடாதா, அப்படி பல குருமார்கள்ட்ட போய் பல விஷயங்களை நம்ம கேட்டு வந்திருக்கிறோம். பரந்து எத்தனை குருமார்கள்ட்ட போனாலும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா குரு எதுவுமே கொடுக்க முடியாதே. அபி தும் பச்சி ஜான்தி ஹோ. இப்போ குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன தெரிஞ்சிட்ருக்கிறீங்க? இங்கே நம்ம இருக்க போகிறதே இல்லை. இந்த உலகத்தில் வாழ போகிறது இன்னும் கொஞ்ச காலம்தான். எல்லாருமே சாந்திதாம வீட்டிற்கு சென்றாக வேண்டும். பாபா உங்களுடைய அழைப்பின் பேரில்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் பாபா நினைவுபடுத்துகிறார். तुमने हमको कहा कि आओ हमको पतित से पावन बनाओ. பாபா என்ன நினைவுபடுத்துகிறார்? நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க, நீங்கள் வாங்க பகவானே, எங்களை பத்தித்தமாக இருக்கிற எங்களை பாவனமாக்குங்க அப்படின்னு நீங்கள் தான் அழுத்திங்க. பாவன் சாந்தி தாம்பிய சுக்கு தாம்பிய. தூய்மையான உலகம் சாந்தி தாமத்தையும் சொல்லப்படுகிறது, சுகதாமத்தையும் சொல்லப்படுகிறது. எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு வேற சொன்னீங்க. வீட்டினுடைய ஞாபகமானது அனைவருக்குமே இருக்கிறது. ஆத்மா ஃபட்டுசி கஹேகி ஹமாரா நிவாஸ் ஸ்தான் பரந்தாம் ஹே. ஆத்மா நம்முடைய வீடு எது அப்படின்னு கேட்டாலே உடனே சொல்லிடுமா. என்ன சொல்லும் ஆத்மா? நம்முடைய வீடு பரந்தாமம். परमपिता परमात्मा भी परंदाम में रहते हैं. परमपिता परमात्माவும் பரந்தாமத்தில் வசிக்கின்றார். நாமும் எங்கே வசிக்கிறோம்? பரந்தாமத்தில். अब बाप ने समझाया है तुम पर प्रकस्पति की दशा बैठी हुई है. இப்போ பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு இப்போ குரு தசையானது நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட திசையானது அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. சக்கரம் ஃபிர்தா ரஹதா ஹே. இந்த சிருஷ்டி சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. ஹம் ஹி துக்கு சே துக்குமே ஃபிர் துக்கு சே சுக்குமே ஆத்தே ஹே. சிருஷ்டி சக்கரம் சுற்றிட்டே இருக்கிறதுனால நம்ம தான் சுகத்திலிருந்து துக்கத்துக்கு வரோம், அடுத்து துக்கத்திலிருந்து சுகத்துக்கு செல்கின்றோம். ये भी अब तुम बच्चे समझते हो. मनुष्य की बुद्धि में नहीं बैठता है एवलो कालम सुखम एवलो काल दुखम.
இது எல்லாமே நம்ம குழந்தைகள் தான் புரிஞ்சிட்ருக்குறோம். இந்த விஷயமெல்லாம் மனிதர்களுடைய புத்திக்கு போகிறதில்ல. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எதனால் துக்கம் எதனால் சுகம் இதெல்லாமே நமக்கு தான் தெரியும். மனிதர்களுக்கு தெரியாத காரணத்தினால பகவான் இப்படி ஒரு துக்கத்தை கொடுத்துட்டாரே, இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு அவரை நினச்சி சந்தோஷப்படாமல் பகவானை நினச்சி என்ன பண்ணிக்கிறாங்க, வருத்தப்பட்டுக்கிறாங்க. அபி பாப் ஜீதி ஜி மர்னா சிக்கலா ரஹே. இப்போ பாபா வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஃபர்வானே ஷமா பர் ஃபிதா ஓ ஜாத்தே ஹே. விட்டல் பூச்சிகள் விளக்கில் வந்து பலியாகின்றது. கோய் உஸ் பர் ஆஷிக் ஹோ ஜல் ஜாத்தே ஹே ஃபிதா ஓ ஜாத்தே ஹே. சில விட்டல் பூச்சி இருக்கு இல்லையா, நாயகன் பாபாவிடம் கவர்ச்சிக்கப்பட்டு அவரிடமே என்ன ஆயிடுறாங்களா, அப்படி பலியாயிடுறாங்க. பலியாடுறத பற்றி என்ன சொல்கிறார் பாபா, இப்படி விட்டல் பூச்சி வந்து விளக்கில் சுற்றி இறந்து போயிடுது இல்லையா, அந்த மாதிரி சில குழந்தைகள் பாபாவிடம் பலியாகி விடுகிறார்கள். சில விட்டல் பூச்சி என்ன பண்ணுது, சுத்திட்டு ஓடியே போயிடுது. ஏபி பேட்ரி என்ன, பாபா வந்து ஒரு பேட்ரி அல்லவா. சப்கா புத்தி உஸ் ஏக்கு சே ஹே. அனைவருடைய புத்தியும் அந்த ஒருவர்கிட்ட தான் இருக்குது. அவரை நினைக்க என்ன ஆகுது, நம்ம பேட்ரி சார்ஜ் ஆகுது. निराकार बाप से जैसे बैटरी लगी हुई है, इस आत्मा की तो बहुत नज़दीक है. நிராகார பாபாங்கிறது ஒரு பெரிய பேட்ரி. அதோட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பேட்ரி என்ன ஆகுது, சார்ஜ் ஆகிடுது. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா, அந்த பேட்ரியோட பக்கத்தில் யார் இருக்கிறா, பிரம்மா பாபா இருக்கார் இல்லையா. இவருக்கு ரொம்ப ஈஸி, டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரம்மா பாபா அவருடைய அருகில் இருக்கார். பாப்கு யாத் கர்னே சே துமாரி பேட்டரி சார்ஜ் ஓத்தி ஜாத்தியே. நல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பாபா நினைப்பது மூலமாக நம்முடைய பேட்டரியானது சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறது. तो बच्चों को थोड़ी मुश्किलात होती है, इनको सहज है. குழந்தைகளாகி உங்களுக்கு உங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பிரம்மா பாபாவுக்கு ரொம்ப சகஜம். பாபா சொல்கிறாங்க பேட்டரி சார்ஜ் பண்ணணும், பிரம்மா பாபாவுக்கு ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. இவருக்கு ஈஸியாக இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கார், அதனால் புருஷார்த்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது. जितना तुम बच्चों को करना पड़ता है, जितना नज़दीक है, எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவு அவரும் பக்கத்தில் இருந்தாலும் முயற்சி பண்ணி ஆகணும். எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் பிரம்மா பாபாவுக்கு நிறைய பொறுப்புகளுடைய சுமையும் இருக்கிறது. गायन भी है ना, जिनकी माते मामले इनकी ऊपर बहुत मामले हैं. இவருக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஏன்னா யஜ்யத்தை பார்க்கணும், யஜ்யத்தில் எவ்வளோ குழந்தைகள் இருந்தாங்க, குழந்தைகளை கவனிக்கணும். நிறைய பொறுப்புகள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை பிரம்மா பாபா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பாப் तो है ही संपूर्ण, शिव பாபாவும் சம்பூர்ணமாக இருக்கார். ப்ராக்டிக்கல் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்தது, சால்வ் பண்ணது எல்லாமே யார், பிரம்மா பாபா. இவர் சம்பூர்ணம் ஆகணும். इनको सबकी देख रेख बहुत करनी पड़ती है. बल दोनों इकट्ठे है तो भी ख्याल तो होता है ना. இவர் எல்லாரையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது, மீன்ஸ் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இருவருமே சேர்ந்திருந்தாலும், பாபா தாதா இருவருமே சேர்ந்திருந்தாலும் குழந்தைகளை பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. बच्चियां पर कितनी मार पड़ती है, तो जैसे कि दुख होता है. பாபா காலத்தில் நிறைய குழந்தைகள் ஞானம் கேட்குறதுக்கே வீட்டில் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் ஞானம் கேட்குறதுக்கே வந்தாங்க. பெண் குழந்தைகளுக்கு நிறைய அடி வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது இவருக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா பிரம்மா பாபாவுக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ கர்மாதீத்த நிலை என்பது கடைசியில் தான் ஏற்படும். அது வரைக்கும் பல சிந்தனைகள் வரத்தானே செய்யும். குழந்தைகள்கிட்டேருந்து அங்கங்கே குழந்தைகளை பாபா சேவைக்கு அனுப்பியிருந்தார். சகோதரிகளை அவங்கள்ட்ட இருந்து கடிதம் வரலை அப்படின்னா என்னாகும்,
சேவை சமாச்சாரமோ அல்லது வேறு எது அவர்களை பற்றிய சமாச்சாரமோ வரல அப்படின்னா பாபாவுக்கு என்ன ஆகும்? கவலை வரும் இல்லையா? குழந்தைகள்கிட்டருந்து கடிதம் போகலைன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் பிரம்மா பாபாவுக்கு ஏற்படுவது உண்டு. அந்த மாதிரி சிந்தனையில் போகிறதுனால அவருக்கு நினைவு கூட என்ன ஆயிடுது, அந்த சிந்தனை மூலமாக கட் ஆயிடுது இல்லையா? அது சொல்கிறாங்க பாபா. बाबा इस तन से सर्विस करते हैं, कभी मुरली थोड़ी चलती है. பாபா இந்த சரீரத்து மூலமாக சேவை செய்கிறார். சில நேரம் கொஞ்ச நேரம் முரளி சொல்கிறார். யூ तो 2-4 रोज मुरली न भी आए तुम्हारे पास पॉइंट्स रहती है. 2-3 நாளைக்கு உங்களுக்கு முரளி பாபாட்ட இருந்து வராமல் இருக்கலாம், ஆனாலும் கூட உங்களிடம் பாயிண்ட்ஸ் ஆனது இருக்கின்றது. तुमको भी अपनी டைரி देखनी चाहिए. இன்னைக்கு முரளி வரல, இன்னைக்கு டேட்டு முரளி வரலன்னு உட்காரக்கூடாது. டைரியில் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த டைரியை பார்க்கணும், எழுதி வச்ச பாயிண்ட்டை பார்க்கணும், கேட்கணும். பேட்ச் பர் भी तुम अच्छा समझा सकते हो. உங்களிடம் இருக்கக்கூடிய பேட்சை வைத்து கூட நீங்கள் நன்றாக ஞானத்தை புரிய வைக்க முடியும். ஆதி சனாத்ன தேவி தேவதா தர்மமானது இருந்தது. कोई धर्म नहीं था. அந்த நேரத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. झाड़ भी जरूर साथ में होना चाहिए. கற்பவருஷ படமும் கண்டிப்பாக சேவையில் இருக்கணும். வெரைட்டி தர்மங்களுடைய ரகசியத்தையும் புரிய வைக்க வேண்டும். முதல்ல ஒரே ஒரு தர்மம், அத்வைத தர்மம் இருந்தது. அப்போ உலகத்தில் சாந்தி, சுகம், தூய்மை இருந்தது. बाप से ही वर्षा मिलता है, क्योंकि बाप शांति का सागर, सुख का सागर है ना. பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. ஏனென்றால் பாபா சாந்தி கடல், சுக கடல் அல்லவா. अब जैसे बाप की बुद्धि में सब है, ऐसे तुम भी बनती हो. நாம் இதுக்கு முன்னால் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம், ஆனால் இப்போ எப்படி பாபா புத்தியில் எல்லாமே இருக்கிறது, அதே போல் நாமும் கூட ஆகி கொண்டிருக்கிறோம். சுகுகா சாந்திகா சாகர் தும் பி பன்தியோ. சுக கடலாக, சாந்தி கடலாக நாமும் ஆகின்றோம். அப்னா போதா மேல் தேக்கனா ஹே, கிஸ் பாத் மீ கமி ஹே. எந்த விஷயத்தில் நான் குறையாக இருக்கின்றேன், உங்களுடைய கணக்கை பாருங்க. மே பரோபர் பிரேம் கா சாகர் ஹூம். உண்மையிலே நான் அன்பு கடலாக இருக்கிறேன்னா, என்னால் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க முடியுதா? அன்பு ஸ்வரூப ஆத்மாவாக இருக்கிறேன்னா, அன்புங்கிற குணம் என்னிடம் இருக்கிறதா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை செக் பண்ணி பாருங்கள். कोई ऐसी चलन तो नहीं है जिससे कोई नाराज होता हो. அப்படி ஒரு நடத்தை ஏதாவது என்னிடம் இருக்கிறதா? அந்த நடத்தையை பார்த்து பிறர் கோபப்படுற மாதிரி நடத்தை ஏதாவது இருக்கிறதா? தன் மீது நீங்கள் பார்வையை வைக்க வேண்டும். ऐसे नहीं समझना பாபா ஆசீர்வாद करेंगे तो तुम ये बन जाएंगे. தன் மேலே கொஞ்சம் பார்வை வைங்க. நான் எப்படி இருக்கேன், என் நடத்தை எப்படி இருக்கு, என் குணம் எப்படி இருக்கு, என்னோட சுபாவம் எப்படி இருக்கு, என் பேச்சு எப்படி இருக்கு, தன்னை கவனிங்க. அப்படி நினச்சிட வேண்டாம் பாபா ஆசீர்வாதம் பண்ணினா நம்ம தேவதை ஆயிடலாம், அப்படி நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் முடியாது. பாபா சொல்கிறார், நான் ட்ராமா அனுசாரமாக நான் வரவேண்டிய நேரப்படி வந்திருக்கிறேன். மேரா ये கல்ப கல்பகா ப்ரோக்ராம் ஹே. என்னுடைய ப்ரோக்ராம் இது கல்ப கல்பத்தினுடைய ப்ரோக்ராம் ஆகும். இந்த ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. சத்து பாப், சத்து டீச்சர், சத்குரு ஏக்கிய. சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்குரு ஒரே ஒருவர் தான். ये भी पक्का निश्चय है तो तुम्हारी विजय है. இது கூட, இந்த விஷயம் கூட உங்களுக்கு பக்கா நிச்சயத்தில் இருந்தது என்றால் வெற்றியை அடைவீர்கள். இட்னி அனேக் தர்மம் ஜோ ஹே உன் சப்கா வினாஷ் होना ही है. இவ்வளவு தர்மங்கள் இருக்கிறது இல்லையா, இது எல்லாமே விநாசமாகிவிடும். सारा दिन ऐसे ऐसे अपनी ऐसी बातें करती रहो. ஞான் கி பாயிண்ட்ஸ் அந்த டபக்குனி சாயி. முழு நாளும் ஞானத்தை உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டே இருங்க.
ஞான பாயிண்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஓடிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாப்மின் நாலேஜ் ஹே, பாபாவிடம் ஞானம் இருக்கிறது. அந்த ஞானமானது இப்போ நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஞானத்தை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். இல்லை நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ராத்கோ பி டைம் மில்தா ஹே, இரவு நேரமாக கூட உங்களுக்கு நேரமானது கிடைக்கின்றது. நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. देखते हैं आत्मा आर्गन से सी काम करते करते थक गई है तो फिर सो जाती है. இரவு பொழுது வந்துச்சுன்னா தூங்கணுங்கிற எண்ணம் வந்துடுது. ஏன்னா ஆத்மா இந்த ஆர்கன்ஸ் மூலமாக வேலை பார்த்து பார்த்து ஆர்கன்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகிடுது. அதனால் தூங்கிடுறோம். बाप तुम्हारे भक्ति मार्ग की सब तक दूर कर अथक बना देते हैं. பாபா பக்தியில் கலைப்படைஞ்ச உங்களை பக்தி செய்து 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 டயர்ட் ஆயிட்டீங்க. அந்த கலைப்பெல்லாம் போக்கி கலைப்பற்றவர்களாக ஆக்கி விடுகிறார். जैसे रात को आत्मा थक जाती है तो शरीर से अलग हो जाती है. எப்போ இரவு பொழுது வந்ததுன்னா ஆத்மாவும் கலைப்படைஞ்சிடுது, சரீரமும் கலைப்படைந்து விடுகிறது. அப்போ ஆத்மா என்ன ஆயிடுறதா? ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டுடுது. அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறோம்? தூக்கம் என்று சொல்கிறோம். சோதா கவுன் ஹே, அப்போ தூங்குறது யாரு? ஆத்மா கே சாத்து கர்ம இந்திரியம் பி சோ ஜாத்தி ஹே. ஆத்மாவோடு சேர்ந்து கர்ம இந்திரியங்களும் தூங்கி விடுகிறது. तो रात को सोते समय भी बाप को याद कर ऐसे सी ख्यालात करती सो जाना चाहिए. தூங்குங்க. இரவு பொழுது வந்துட்டுன்னா கலைப்படைஞ்சிட்றீங்களா? தூங்குங்க. ஆனால் தூங்குகிற நேரத்தில் கூட பாபா அப்படி நினச்சி அவர் நினைவிலேயே தூங்க வேண்டும். हो सकता है पिछाड़ी में रात दिन तुम नींद को जीतने वाले बन जाओ. அப்படி ஒரு நிலை கூட உங்க ஏற்படலாம். அப்படி ஒரு நேரம் கூட வரலாம். இரவு பகல், பகலில் தான் தூங்க மாட்டோம் அப்படி இல்லை இல்லையா? இரவு பொழுது தூங்க முடியாத நிலை கூட ஏற்படலாம். அப்படி தூக்கத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகிவிடுங்கள் சொல்கிறார் பாபா. ஃபிர் யாதுமே ரேங்கே, அப்படி பாபா நினைவிலேயே இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. கொட்டாவிலாம் வராது. हे नींद को जीतने वाले बच्चों, कमाई में कभी भी नींद नहीं करना. ஆஹா, தூக்கத்தை வெற்றியடைந்த குழந்தைகளே, வருமானம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒருபொழுதும் தூங்க வேண்டாம். சங்கமிக நேரம் எப்பேற்பட்ட நேரம்? வருமானம் செய்யக்கூடிய நேரம். जब ज्ञान में मस्त हो जाएंगे तब तुम्हारा अवस्था वो रहेगी. அப்படி தூக்கமே வராமல் பாபா நினச்சிக்கிட்டு குஷியாக அப்படி நிலை எப்போ வருமா? ஞானத்தில் லயித்து போனீர்கள் என்றால் இந்த நிலை என்பது உங்களுக்கு உருவாகும். यहाँ तुम थोड़ा टाइम बैठती हो तो कभी उबासी या छुटका नहीं आना चाहिए. இங்கே பாபா முன்னால் கொஞ்ச நேரம் தானே அமர்கின்றீர்கள். முரளி கேட்குறது எவ்வளோ நேரம்? பாபா முரளி சொல்கிறது 1 மணி நேரம். ஆனால் நீங்கள் முரளி கேட்குறது எவ்வளோ நேரம்? கிளாஸில் 1/2 மணி நேரமா 1 மணி நேரமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வருது. உட்கார்றதே கொஞ்சம் நேரம்தான். இந்த கொஞ்ச நேரத்தில் கொட்டாவையும் வரக்கூடாது, தூங்கியும் விழக்கூடாது. और तरफ अटेंशन जाने से फिर उबासी आएगी. வேறு வேறு பக்கம் உங்களுடைய கவனம் போகும் பொழுது கொட்டாவி வரும். तुम बच्चों को ये भी ध्यान में रखना कि हम औरों को भी आप समान बनाना है. குழந்தைகள், நீங்கள் இதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் பிறரையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். பிரஜையும் உருவாக்கணும் அல்லவா? நீங்கள் பிரஜையை உருவாக்கலைன்னா ராஜாவாக எப்படி ஆவீர்கள்? நீங்கள் கொடுக்க செல்வத்தை கொடுக்க அந்த செல்வம் குறையாது. दान देते रहेंगे तो कभी कुटेगा नहीं. தானம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதுவும் ஒருபொழுதும் குறையாது. தானம் செய்யல அப்படின்னா சேமிப்பாகாது. मनुष्य बहुत मनहूस भी होते हैं, तन पर बहुत लड़ाई झगड़े हो पड़ते हैं. மனிதர்கள் தானம் சொல்லும் பொழுது எப்படி இருக்காங்களா? ரொம்ப கஞ்சூசாகவும் இருக்கிறார்கள்.
செல்வம் பணம் சொல்லும்போது தான் அங்கே சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படுகிறது. இங்கே பாபா சொல்றார், நான் உங்களுக்கு அழிவற்ற செல்வத்தை கொடுக்கின்றேன். நான் கொடுத்த அந்த செல்வத்தை நீங்கள் பிறருக்கு கொடுத்துட்டே இருங்க. இதில் கஞ்சூஸாக ஆகாதீங்க. ये कमाई ऐसी है, इसमें लड़ाई आदि की बात नहीं है. இந்த ஒரு வருமானம் என்பது அப்பேற்பட்டது. இந்த வருமானத்தில் சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது. இது குப்தமான வருமானம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக வருமானம்னாலே போட்டி எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா, இங்கே அதெல்லாம் கிடையாது. தும்ஹோ இன் காக்கினிட்டோ வாரியர்ஸ், நீங்கள் குப்தமான போர் வீரர்கள். 5 விகாரத்தோடு நீங்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை குப்தமான போர் வீரர் என்று சொல்லப்படுகிறது. பாபா தும் சேனா ஹோ உஸ்மே பி நம்பர் வார் ஹே. நீங்கள் சேனையில் இருக்கிறீங்க. அந்த சேனையிலையும் குதிரைப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை என்று வரிசை பிரகாரமாக இருக்கிறது. கேப்டன் இருக்காங்க, மேஜர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பாபா சம்ஜிங்க கமாண்டர் மேஜர் மகாரதி கோடை சவார். இங்கே குழந்தைகளை பார்க்கும் பொழுது பாபா புரிஞ்சுக்கிறாரா, இந்த குழந்தை கமாண்டர், இந்த குழந்தை மேஜர், இந்த குழந்தை மகாரதி, இந்த குழந்தை குதிரை சவாரியில் இருக்கிறது, படையில் இருக்கிறது. அப்படி பாபாவும் புரிந்து கொள்வார். जैसे वो भी व्यापार सिखलाते हैं, ये तो बाप जानते 3 प्रकार की समझाने वाले हैं. 3 விதமாக ஞானத்தை புரிய வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். तुम व्यापार करते हो, நீங்கள் வியாபாரம் செய்கின்றீர்கள். எதை வியாபாரம் பண்ணுறீங்க? அழிவற்ற ஞான ரத்னத்தை வியாபாரம் செய்கின்றீர்கள். ஜேசி ஓபி வியாபார் சிக்கலாத்தே ஹே. இப்படி உலகத்தில் கூட வியாபாரத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்பா செய்கிற தொழிலன்னு செய்வாங்க வியாபாரத்தை. அப்படி குழந்தைகள் கண்டினியூ பண்ணுவாங்க. குரு சலா ஜாத்தா ஹே தோ உஸ்கி பிச்சாடி சேலே சல்லாத்தேன்னா, இப்போ குரு எடுத்துக்கொண்டோம் என்றாலும் குரு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் அதை நடத்துவாங்க. அதெல்லாமே ஸ்தூலமானது, இங்கே சூக்ஷ்மமானது. இன்றைக்கு உலகத்தில் அநேக தர்மமானது இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய வழியும் தனித்தனியாக இருக்கிறது. தும்பி ஜாக்கர் உனூக்கா சுன் சக்தியோ, வேறு வேறு தர்மங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் கூட போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். बाप तो तुम्हें सवराशी चक्र की कहानी समझाते हैं. ஆனால் இங்கே பாபா 84 ஜென்மங்களை பற்றிய சக்கரத்தை பற்றிய கதையை புரிய வைக்கிறார். तो बच्चों को ही बाप आकर वर्षा देते हैं. குழந்தைகளாகி நமக்கு தான் பாபா ஆஸ்தியை கொடுக்கிறார். இதுவும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. அபி கலி அந்த தக் ஆத்மா ஆத்தி रहती है. கலிகம் முடிகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் ஆத்மாக்கள் பரந்தாம வீட்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள், விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். जब तक बाप यहाँ है संख्या बढ़ती जाती है. எது வரைக்கும் பாபா இங்கே இருக்கிறாரோ அது வரைக்கும் ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா பரந்தாம வீட்டிலிருந்து வராத ஆத்மாக்களும் வந்தாகணும் இல்லையா. फिर इतने सब रहेंगे कहाँ, खाएंगे कहाँ. ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ அவ்வளோ பேரும் வாழ்வதற்கு இடம் எங்கே இருக்குது? எப்படி சாப்பிடுவாங்க? सबकी साफ रखना पड़ता है ना. वहाँ तो इतनी मनुष्य होते नहीं है, खाने वाले ही थोड़े हैं. சத்தியுகத்தில் இவ்வளவு ஜனத்தொகையெல்லாம் இருக்காது. அங்கே மனிதர்களே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, சாப்பிடக்கூடியவர்களும் கொஞ்சம் பேர் தான். அவரவருக்கு என்று வயல்வெளியானது இருக்கும். अनाज रख कर क्या करेंगे? वहाँ बरसात आदि के लिए आदि करने पड़ते हैं. பாபா சொல்றார், அங்கே மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக யாக வேள்விலாம் நடத்த மாட்டாங்க. இங்கே வேள்வி நடத்துகிறாங்க. மழை பெய்யணும், பசி இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது, அதுக்காக கூட வேள்வி நடத்துகிறாங்க. அபி பாப்னே யஜ்ய ரச்சா ஹே. ஆனால் இப்போ பாபா யாக வேள்வியை படைத்திருக்கிறார், யஜ்யத்தை படைத்திருக்கிறார். எதுக்காக?
முழு பழைய சிருஷ்டியும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாஹா ஆகிவிடும். இது எப்படிப்பட்ட யஜ்யம்? பாபா படைக்கப்பட்ட யஜ்யம், எல்லைக்கு அப்பாற்பட்ட யஜ்யம். वो लोग हद के यज्ञ रचते हैं बरसात के लिए. அவங்க எல்லைக்குட்பட்ட யாக வேள்வியை மழை பொழிய வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்துகிறார்கள். மழை வந்துருச்சுன்னா யாக வேள்வி நடத்தி குஷி ஏற்பட்டுடுது. நம்ம நடத்துகிற வேள்வி வெற்றியுடையதாக ஆகிவிட்டது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. बल यज्ञ आदि रचते हैं परंतु बारिश को नहीं पड़ना तो क्या कर सकते हैं? ஒரு வேளை யாக வேள்வி நடத்தி மழையே பெய்யல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அதுவும் நடக்கும் இல்லையா? நிறைய ஆபத்துக்கள் வரும், நிலநடுக்கம் ஏற்படும். ड्रामा के चक्र को तुम बच्चों ने समझा है. இந்த ட்ராமா சக்கரத்தை பற்றி குழந்தைகள் நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள். இச்சக்கர பி போத் படா ஹோனா சாயே. இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய படமானது மிகப்பெரிய படமாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய இடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் பெரிய பெரிய இடங்களில் வைங்க. நிறைய பேர் படித்து புரிந்து கொள்வார்கள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ இருப்பது புருஷோத்தம சங்கமிகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, சத்தியுகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பாக்கி இத்தனை ஜரூர் கத்தம் ஹோ ஜாயேங்கே. சிவ ஜெயந்தி மானா ஹி ஸ்வர்க ஜெயந்தி. சிவ ஜெயந்தி என்றாலே அர்த்தம் சிவன் இந்த பூமிக்கு வருகிறார் என்றாலே அர்த்தம் சொர்க்கஸ்தாபனையாக போகுது என்பதுதான் அர்த்தமாகும். அதில் சிவ ஜெயந்தி என்றாலே அர்த்தம் சொர்க்கத்தினுடைய ஜெயந்தி ஆகும், லக்ஷ்மி நாராயணனுடைய ஜெயந்தி ஆகும். பாத்து து படி சஹஜ, விஷயம் என்னவோ மிகவும் சகஜமானது தான். சிவ ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. சிவன் எப்பேற்பட்டவர்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். கல்கி பார்த்த அவர் எப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணினாரு? நேற்றைய விஷயமாகும். நாம கூட சொர்க்கவாசிகளாக இருந்தோம். ஏதோ बहुत सहज बात है. இது கூட மிகவும் சகஜமான விஷயமாகும். குழந்தைகள், நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார் பாபா. अभी हम सदैव के लिए बीमारी से छूट कर 100% हेल्थी वेल्थी बनते हैं. என்ன சந்தோஷம் மனசில் வரணும்? சந்தோஷம் வரத்துக்கு ஏதாவது விஷயம் வேணும் இல்லை? அப்போ எதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும்? இப்போ நம்ம சதா காலத்துக்கு நோயிலிருந்து விடுபட போகிறோம். நமக்கு எந்த நோயுமே வராது. நோயற்ற வாழ்க்கையை 100% ஹெல்த்தியாக வெல்த்தியாக நம்ம வாழப்போகிறோம். அதை நினச்சி என்ன பண்ணணும்? சந்தோஷப்பட்டுக்கணும். இன்றைக்கி நோய்கள் தான் என்ன பண்ணுது? மனிதர்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தையும் கவலையும் கொடுக்குறது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? நீங்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழ போகிறீங்க, 100% அது கேரண்டி. அப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. बल कितने भी दुख मौत आदि होंगे तो उस समय बहुत खुशी में होंगे. அடுத்து சொல்கிறார் பாபா, எவ்வளோதான் துக்கம் வரட்டும் உலகத்துக்கு, எவ்வளோ வேணால் மரணம் வரட்டும், நிறைய உலகத்தில் நிறைய மரணத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே நடக்கும். ஆனால் இதில் நடந்தாலும் கூட துக்கம் அதிகம் ஆக ஆக நீங்கள் எப்படி இருப்பீங்க? மிக சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏன்னா நமக்கு தெரியும் மரணம் என்பது வந்து தான் ஆக வேண்டும். இது கல்பத்தினுடைய விளையாட்டு. அதில் கவலைப்படுறதுக்கு விஷயம் ஒன்றுமே இல்லை. யார் जो पक्के हैं वो कभी हाय हाय नहीं करेंगे. யார் பக்கா குழந்தைகளோ அவர்கள் எந்த விதமான துக்கத்தினுடைய காட்சியை பார்த்து ஐயோ ஐயோ என்று கூற மாட்டார்கள். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்கிறார் பாபா. மரணம் வருது, துக்கத்தினோட மலை விழப்போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. மனுஷி கோய் का ऑपरेशन आदि देखते हैं तो चक्कर आ जाता है. உலகத்தில் மனிதர்கள் ஆப்ரேஷனை பார்த்துட்டா கூட தலை சுத்தல் வந்துடுதான், மயங்கி கீழே விழுந்துடுறாங்களாம்.
अभी तो कितना बड़ा मौत होगा. ஆனால் வரப்போகிற மரணம் எவ்வளோ பெரிய மரணம் தெரியுமா? 2 பேருடைய மரணம் நடக்க போதா? இல்லையே, எவ்வளவு பெரிய மரணமானது நடக்க போகுது. குழந்தைகள், நாம் புரிஞ்சிட்டு இருக்கோது எல்லாமே நடந்தே தீரும், நடந்தே தீரும். பாடப்பட்டிருக்கிறது. வேட்டைக்காரனுக்கு வேட்டை கடிச்சிருச்சுன்னா, வேட்டையாடி மிருகம் கடிச்சிருச்சுன்னா அந்த வேடனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதே போல தான் இந்த பழைய உலகம் தீப்பிடிச்சு எரியும், மரணம் ஏற்படும், இதெல்லாம் அழிய போது, அடுத்து புது உலகம் வரப்போகுதுங்கிற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடமிருந்து அழிவற்ற ஞான செல்வத்தை அடைந்து பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். ஞான தானம் செய்வதில் கஞ்சூசாக ஆக வேண்டாம். தாராளமாக ஞானத்தை தானம் பண்ணுங்க. ஞானத்தினுடைய பாயிண்ட் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். ராஜாவாக ஆகுவதற்கு அவசியம் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். தன்னுடைய 2வது பாயிண்ட், தன்னுடைய கணக்கை பார்க்க வேண்டும். தன்னை பற்றிய கணக்கில் என்னென்ன பார்க்கணும்? நான் பாபாவுக்கு சமான் அன்பு கடலாக ஆகியிருக்கின்றேனா? எப்பொழுதாவது கிசிக்கு நாராஜத்தோன் நீ கர்த்தாகும், எப்பொழுதாவது யாரையாவது கோபப்படுத்துகிறேனா? என்னுடைய நடத்தி மீது எனக்கு முழு பார்வை, முழு கவனமும் என் மீது நான் செலுத்தி இருக்கிறேனா? நான் எப்படி இருக்கிறேன்னு. वरदानम, ज्ञान के साथ गुणों को इमर्ज कर सर्वगुण संपन्न बनने वाले குணமூரத் பவ. ஞானத்தின் கூடவே குணங்களை எமர்ஜ் பண்ணி வெளிப்படுத்தி சர்வ குணங்களிலும் நிறைந்தவராக ஆகக்கூடிய குணமூர்த்தியாக ஆகுங்கள். ஹரேக் மீ ஞான் பகுத் ஹே. பாபா சொல்றார், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஞானம் நிறைய இருக்கு. ஆனால் இப்போ அவசியம் என்ன? குணங்களை நீங்கள் தன்னிடமிருந்து வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லியே விசேஷ் கரம் துவாரா குணதாதா பனோ. எனவே விசேஷமாக உங்களுடைய செயல் மூலமாக குணங்களை கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்கள், குணதாத்தாவாக ஆகுங்கள். संकल्प करो कि मुझे सदा गुणमूर्त बन सबको गुणमूर्त बनाने की कर्तव्य में तत्पर रहना है. மனசில் நினைங்க, நான் சதா குணமூரத்தாக ஆகி அனைவரையும் குணமூரத்தாக்கக்கூடிய காரியத்தில் நான் ஈடுபடணும், அந்த காரியத்தில் நான் மூழ்கி இருக்கணும், அந்த வேலையை நான் செய்யணும். அந்த ஒரு சங்கல்பத்தை பண்ணுங்க. இந்த சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்னாகும்? சங்கல்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா? சங்கல்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த சங்கல்பத்து மூலமாக உங்களுக்கு வீணானதை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, செய்யறதுக்கெல்லாம் நேரமே கிடைக்காது. इस विधि से स्वयं की व सर्व की कमजोरियां सहज समाप्त हो जाएगी. இந்த ஒரு விதி மூலமாக உங்களுடைய மற்றும் அனைவருடைய பலகீனமானது சகஜமாகவே சமாப்தி ஆகிவிடும். इसमें हर एक अपने को निमित्त नंबर समझ सर्वगुण संपन्न बनने और बनाने का एग्जाम्पल बनो. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தருமே நான் முதலில் இதில் நிமித்தமாக வேண்டும் என்று நினைத்து இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு நிமித்தம் ஆகணும் என்று நினைத்து சர்வ குணங்களிலும் நிறைந்தவராக ஆகுவதற்கு மற்றும் ஆக்குவதற்கான உதாரணமானவராக ஆகுங்கள். ஸ்லோகன். मनसा द्वारा योगदान
वाचा द्वारा ज्ञान दान और कर्मना द्वारा गुणों का दान करो. மனதின் மூலமாக யோக தானம் செய்யுங்கள். வார்த்தை மூலமா ஞான தானம் செய்யுங்கள். செயல் மூலமா குணத்தை தானம் செய்யுங்கள். எத்தனை தானம் பாருங்க. தானம் செய்யறதுக்கான பாக்கியத்தை பாபா நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாபா, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லது. இன்றைக்கான அவ்யக்த சமிகை, हर आत्मा के प्रति रहम की भावना. பாவனான்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த பாவனை அப்படியே எனக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. மனசில் ஒவ்வொரு ஆத்மா மீதும் கருணை கொண்ட பாவனை, உதவி செய்ய வேண்டும் என்ற பாவனை, தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பாவனை, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரமும் உதவி செய்ய வேண்டும் என்ற சுயநலமற்ற மனப்பான்மை என்பது இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் அப்படி மட்டும்தான் தப்கேங்கி பர் உபகார்கி பாவனா. அப்போ தான் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பாவனை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். இப்படி பிரம்மா பாபா எதையுமே தனக்கென்று ஸ்வீகாரம் செய்து கொள்ளவில்லை. அவர் மகிமையும் ஸ்வீகாரம் பண்ணலை, பொருளையும் பாபா ஸ்வீகாரம் பண்ணலை. எதையுமே பிரம்மா பாபா தனக்கென்று ஸ்வீகாரம் பண்ணலை. அவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா கூட பாபா என்ன சொன்னார், எனக்கு இந்த இடம் போதும், இது எல்லாமே கட்டுற வீடு எல்லாமே யாருக்காக, குழந்தைகளுக்காகத்தான். அப்படி பாபா குழந்தைகளை தான் முன் வச்சார். ஸ்தூல ஒரு சூக்ஷ்மம் சதா பெஹலி பச்சே. ஸ்தூலமான விஷயத்திலும் சரி சூக்ஷ்மமான விஷயத்திலும் சரி ஃபஸ்ட்டு பாபா குழந்தைகளை தான் முன் வச்சார். இதுக்கு இந்த ஒரு மனநிலைக்கு பேர் தான் என்ன சொல்லப்படுது, நன்மை செய்யக்கூடிய மனநிலை என்று சொல்லப்படுகிறது. யஹி சம்பன்னதாக்கி சம்பூர்ணதாக்கி நிஷானிஹே. இதுதான் சம்பன்ன நிலை மற்றும் சம்பூர்ணத்தாவினுடைய அடையாளமாகும். இது இஸ்மி ஃபாலோ ஃபாதர்கர் சமான பனோ. இந்த விஷயத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்றி பாபாவுக்கு சமானமானவராக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ना द्वेष रहे ना राग रहे, ना द्वेष रहे ना राग रहे, हम सबका प्यार पाले, आए संसार में सम्मानित जीवन जी ले, सम्मानित जीवन जी ले। समय की पुकार है, समय की पुकार, समय की पुकार है, समय की पुकार। हाँ, सफल है करना वक्त हमें, जीवन में दृढ़ता लाए, प्रेम सरस रस बरसाए, दृष्टि में दिव्यता लाए, दिव्यता लाए। मन में रखें हम क्षमा भाव, जन जन का आदर कर ले,
करके परिवर्तन जीवन कर ले। आए संसार में सम्मानित जीवन जी ले, सम्मानित जीवन जी ले। समय की पुकार है, समय की पुकार, समय की पुकार है, समय की पुकार। ना द्वेष रहे, ना राग रहे, ना द्वेष रहे, ना राग रहे। हम सबका प्यार पाले। आए संसार में सम्मानित जीवन जी ले, सम्मानित जीवन जी ले। समय की पुकार है, समय की पुकार, समय की पुकार है, समय की पुकार।